ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10த் இங்கிலீஷ் யூனிட் 5ல உள்ள ப்ரோஸ், டெக், ப்ளூமர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். This lesson talks about the use of technology by a normal person and in empowering the disabled to do their daily to daily chores of life, to travel, to communicate, to learn, to do business and to live in comfort. இதுல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் நான் எத பத்திங்கிறத சொல்றாங்க. இந்த லெசன் என்னது? யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத இந்த லெசன் வந்து நம்மளுக்கு குறிக்குது. அப்போ நார்மல் பெர்சன் எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, டிசேபிள் பெர்சனுக்கு மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு டெக்னாலஜி வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகுது, அவங்க அத வச்சு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரீஃபா இந்த டெக் ப்ளூமர்ஸ் லெசன் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. அவங்க வந்து டெய்லி டிசேபிள் பெர்சன் டெய்லி வேலைகள எப்படி செய்றாங்க? அதாவது டிராவல் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றது, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது, படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் எப்படி வாழ்றதுக்கு அப்படி யூஸ் பண்றாங்க. அது பத்தியும் நம்ம இந்த டெக் ப்ளூமர்ஸ் லெசன் நம்மளுக்கு பிரீஃபா எடுத்து காட்டுது. அலிஷா அண்ட் டேவிட்ஸ் லைஃப் ஹாஸ் சேஞ்ச் வித் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. அலிஷாங்கிறது ஒரு பொண்ணு. அவ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. டேவிடும் ஒரு ஒரு பையன், அவனும் ஒரு மாற்றுத்திறனாளி. 2 பேருக்கு வாழ்க்கையில அ அந்த டெக்னாலஜி வந்த பிறகு எந்த மாற்றத்த அவங்க வந்து கண்டாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. டெக்னாலஜி இம்பேக்ட்ஸ் தி என்விரான்மென்ட், பீப்பிள் அண்ட் தி சொசைட்டி ஆஸ் அ ஹோல். டெக்னாலஜி வந்து என்விரான்மென்ட் மட்டும் அத அஃபெக்ட் பண்ணாது. பீப்பிள், அதுக்கப்புறம் சொசைட்டி எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு சொல்றாங்க. The way we use technology determines if the impacts are positive to the society or negative. இப்ப நம்ம அது எப்படி பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஆனா, நம்ம அது எப்படி பாசிட்டிவா எடுக்கிறதோ, நெகட்டிவா எடுக்கிறதோ அது நம்மள பொறுத்து இருக்கு. நம்ம எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுமா, நெகட்டிவா எடுத்துக்கணுமா, சொசைட்டி பாசிட்டிவ்ல போகுதா, நெகட்டிவ்ல போகுதா அப்படிங்கிறத சொல்றாங்க. வாங்க நம்ம பிரீஃபா லெசன்குள்ளடி அடி எடுத்து வைக்கலாம். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? நீங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இத எப்படியாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க ரெஃப்ரிஜரேட்டர்னா ஃப்ரிட்ஜ்ன்னு அர்த்தம். அப்ப அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அதுவே தீர்ந்து போன இதெல்லாம் இப்ப பால் ஃப்ரிட்ஜ்ல தீர்ந்து போயிட்டு, காய்கறிகள் தீர்ந்து போயிட்டு, அதுவே எனக்கு பால் வேணும், காய்கறிகள் வேணும் அப்டின்னிட்டு ஆர்டர் பண்ணி அதுவே ஸ்டஃப் எடுத்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னிட்டு நெனச்சு பார்த்துருக்கீங்களா? வெல், எனிதிங் விச் இஸ் பிலோ அ ப்ரீடிஃபைன்ட். ப்ரீடிஃபைன்ட் னா ப்ரீனா என்னது? டிஃபைன்னிட்டு அர்த்தம். டிஃபைன்னா இது ஏலியன்னிட்டு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி னிட்டு அர்த்தம். லிமிட் ஆர் பிலோ செர்டைன் த்ரெஷ்ஹோல்ட்னா என்ட்ரன்ஸ்னிட்டு அர்த்தம். கேன் பி செல்ஃப் ஆர்டர்ட் பை த அப்ளையன்ஸ். அப்ப என்ன சொல்றாங்க? முன்னாடி காலத்துல ஒரு லிமிட்ல சில இது வந்து அதுவே ஓனா ஆர்டர் பண்ண முடியும். இப்ப ஆன்லைன் ஷாப்பிங்னிட்டு வச்சுக்கோங்க. நம்ம மொபைல்ல இருந்து வீட்ல இருந்து முன்னாடி ஆஃப்லைன் வெளியில போய் ஷாப்பிங் கடைக்கு போய் இந்த ட்ரெஸ் வேணும், அது வேணும்னுட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு என்னது? ஆன்லைன்ல இருந்து நம்ம தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காய்கறிகள். இந்த ஆப்ல அமேசான்ல ஆர்டர் பண்ணாலே போதும். தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணாலே உடனே வீட்டுக்கு வந்து சேருது. அப்படிங்கிறத சொல்றாங்க. அது அமேசான்னிட்டு நான் சொன்னது, அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். யுவர் ரெஃப்ரிஜரேட்டர் கேன் டைரக்ட்லி லிங்க் டு த இ-காமர்ஸ் சைட் அண்ட் ஆர்டர் ஃபார் மில்க் இஃப் இட் இஸ் அபௌட் டு கெட் எக்ஸாஸ்டட். அப்ப என்ன சொல்றாங்க? நம்ம ரெஃப்ரிஜரேட்டர டைரக்ட்டா வந்து இ-காமர்ஸ் சைட்ல வந்து லிங்க் பண்ணி விட்டேன்னா, இப்போ ஃப்ரிட்ஜ்ல பால் தீர்ந்துட்டுன்னா, நம்ம பால வந்து அதுவே உடனே வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் இங்க் கேர்ட்ரிட்ஜஸ் may be capable of self-ordering replacement when the current level falls below a certain threshold. Thresholdனா என்ட்ரன்ஸ்னிட்டு சொன்னேன். அப்போ இப்போ கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ்னா இப்போ கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். அதாவது செல்ஃப் ஆர்டரிங் இங்க் கேர்ட்ரிட்ஜஸ் மாதிரி உள்ளது. செல்ஃபை நம்ம வந்து ஆர்டர் பண்ண தான் முடியும். அதாவது இப்போ இங்க் வந்து பென்னு கிடைக்கக்கூடிய இங்கு தீர்ந்து போச்சுன்னா, நம்ம வந்து கடையில போய் வாங்குறது பதிலா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலே போதும். அது வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அப்படின்னு சொல்றாங்க. ஹேவ் யூ எவர் விஷ்ட் யூ வர் பெட்டர் இன்ஃபார்ம்ட்?
நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்து பெட்டர் அட் இது டெக்னாலஜி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதா? அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜிங் என்டர்டெயின்மென்ட் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸஸ் பை வாய்ஸ் கமாண்ட் ஆர் பை ஸ்வாப்பிங் த ஃபிங்கர் இஸ் அ ரியாலிட்டி நவ். இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ என்டர்டெயின்மென்ட் வந்து இது பண்ணணும். மொபைல்ல பார்த்தாலே என்டர்டெயின்மென்ட் இருக்கும். லேப்டாப் என்டர்டெயின்மென்ட், டேபுக்கு என்டர்டெயின்மென்ட் இருக்குது. அப்ப அது வச்சோ அல்லது ஹோம் அப்ளையன்சஸ் ஃபேன் ஓடுதுன்னா அது வாய்ஸ் கமாண்ட் குடுத்து ஆஃப் ஆயிரு அப்படின்னு அலெக்ஸா எல்லாம் உண்டுல்ல. அப்ப லிங்க் பண்ணாலே போதும், நம்ம வாய்ஸ் கமாண்ட் குடுத்த உடனே ஆஃப் ஆயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்டர்டெயின்மென்ட் பார்க்குறது நம்ம மொபைல்ல ஸ்வாப் பண்ணி பார்க்குறோம். ஃபிங்கர் வச்சு ஸ்வாப் பண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் இப்போ முன்னாடி காலத்துல இல்ல. ஆனா இது வந்து இப்போ உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க. கெட்டிங் போர்ட் பை த ப்ரோகிராம் யூ வாட்ச் ஆன் டிவி. நீங்க வந்து ஒரு ப்ரோகிராம் பார்த்துட்டு இருக்கீங்க டிவில. அப்ப அந்த ப்ரோகிராம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா, ரொம்ப போர் அடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் டெல் யூர் ஸ்மார்ட் டிவி தட் யூ வாண்ட் டு வியூ யுவர் சோசியல் ஃபீட் இன்ஸ்டெட். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? உங்க ஸ்மார்ட் டிவிட்ட சொல்லி, எனக்கு வந்து என்னோட சோசியல் ஃபீட் வந்து ஃபீட்னா அந்த போஸ்ட் எல்லாம் உண்டுல்ல. அதாவது Instagram, Facebook, LinkedIn அப்படிங்கிறது நெறைய வெப்சைட் இருக்கு. அப்ப அதுல போய் நீங்க வந்து உங்களோட ஃபீட் எல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளோ இது வந்திருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னுட்டு பார்த்துக்கலாம் சொல்றாங்க. If you are stuck in a traffic jam, just tell your kettle to make some tea for you, which you can sip piping hot the moment you reach home. இப்ப நீங்க வந்து ஒரு டிராஃபிக் ஜாம்ல வந்து வெஹிக்கிள் அந்த டிராஃபிக் ஜாம்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்க கெட்டில்ட்ட சொல்லி வீட்ல இருந்தபடியே உங்க கெட்டில்ட்ட சொல்லலாம். நான் வீட்டுக்கு வரக்குள்ளாடி எனக்கு ஒரு சூடான டீ வேணும். அப்போ அந்த சூடான டீ ரெடி ஆன பிறகு ரொம்ப சூடு ஆவி பறக்க பறக்க உங்களால ஒரு சிப் எடுக்க முடியும். அப்படின்னு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு சிப் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யுவர் என்டையர் வாட்டர் அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் கேர் பை ஆட்டோமேட்டிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ். உங்களோட அன்றாட இது வந்து வாட்டர், அதாவது வாஷிங் மிஷின் அப்படியெல்லாம் இருக்கு. அது துணி போட்டு லிக்விட் போட்டாலே போதும். அதுவே வாஷ் பண்ணி தந்துருது. அத மாதிரி உங்க அன்றாட இது வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெக்னாலஜி ஹாஸ் நாட் ஒன்லி மேட் நார்மல் பர்சன்ஸ் லைஃப் ஈஸியர், பட் இட் இஸ் ஆல்சோ அ பூன் டு. பூன்னா பிளெஸ்ட்னுட்டு அர்த்தம். டு சிட்டிசன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். சிட்டிசன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் தேவை. அதாவது டிசபிள் பீப்புளுக்கு னிட்டு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாங்க? டெக்னாலஜி வந்து நம்ம வாழ்க்கைய மட்டும் ஈஸியா ஆக்கல. அந்த டிசபிள் பீப்பிள்ங்கிற வாழ்க்கைக்கும் அது எப்படி உறுதுணையா இருந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு 2.7 crore people living with one or other country of disability. இந்தியா வந்து இந்தியால எத்தனை பேர் இருக்காங்க? 2.7 crore people வந்து டிசபிலிட்டியால வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் to the 2011 census. 2011 படி பார்த்தா 2011ல என்ன பார்த்தீங்கன்னா 2.21% of India's population is disabled. 2011ல 2.21% of India's population வந்து disabled இருந்து, unlike the developed world, India's disabled are deprived by attitudinal barriers as they continue to grapple not to fight in with the challenges of access, acceptance and inclusion including someone it illa deprived suffering from difficulties assess approach அப்போ அது மாதிரி இந்த இப்ப வேர்ல்டு வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கு. டெக்னாலஜி மூலமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இப்போ உள்ள டிசபிள் பீப்புள் எல்லாம் அப்போ 2011ல மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தா. ஆனா இப்போ வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அந்த டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆனப்புறம் வேர்ல்டு வந்து கொஞ்சம் மாற்றங்களை அடையுது. அப்ப அந்த சமயம் இப்போ டிசபிலிட்டி பீப்புள் எல்லாம் எகென்ஸ்ட் அவங்களோட ஃபைட் பண்ண ஆரம்பிக்காங்க. எனக்கு டிசபிலிட்டி இல்லை, என்னால நல்லா இருக்கேன் அப்படின்னுட்டு நினைச்சு அவங்க வந்து சாதாரண மக்கள் கூட அவங்க வந்து ஈக்குவல் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலிசா சேஸ், I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life. But it would have been frustrating and difficult.
ஃப்ரஸ்ட்ரேட்டிங்னா ஒரு இரிட்டேஷன் மாதிரி அர்த்தம். அலிசாங்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, "ஐ வுட் ப்ராபப்ளி ஸ்டில் ஹேவ் டன் இட் பிகாஸ்" எனக்கு வந்து நான் மட்டும் தனியா இருந்து இத பண்ணியிருக்க முடியாது. டெக்னாலஜியும் என் வாழ்க்கையில வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு டெக்னாலஜி வாழ்க்கையில வந்த பிறகு என்ன நடந்ததுன்னுட்டு அலிசா சொல்றாங்க. என்னால தனியா இது இருந்து செய்ய முடியாது. பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரிஒன் டு நோ த டிஃபரன்ஸ் டெக்னாலஜி ஹாஸ் மேட் இன் மை லைஃப். டெக்னாலஜி வந்த பிறகு என் வாழ்க்கையில எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்ததுன்னுட்டு எல்லாருக்கும் காணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பட் இட் would have been frustrating and difficult. ஆனா அது கொஞ்சம் இரிட்டேஷனா கஷ்டமா முதல்ல இரிட்டேஷனாவும் இருந்து கஷ்டமாவும் இருந்து அப்படி சொல்றாங்க. ஐ ஹாவ் செரிப்ரல் பால்சி. செரிப்ரல் பால்சினா மூளை பக்கவாதம்னு அர்த்தம். அண்ட் ஐ கான்ட் பிசிக்கலி டைப் as fast as I think or anywhere near. நான் வந்து இப்போ ஃபுட்டுன்னுட்டு லேப்டாப் யூஸ் பண்றேன். அப்போ ஃபுட்டுன்னுட்டு எனக்கு டைப் பண்ணணும். அப்போ என்னால ஃபாஸ்டா மத்தவங்கள மாதிரி டைப் பண்ண முடியாது. நான் வந்து நினைப்பேன், ஆனா என்னால டைப் பண்ண முடியாது. எ- எங்க போனாலும் என்ன பண்ணாலும் என்னால டைப் பண்ண முடியாது மத்தவங்கள மாதிரி அப்படின்னு சொல்றா. பட் ரைட் நவ் தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஐ பெட் யூர் ஒண்டரிங் ஹவ். ஆனா என்னால இப்போ டைப் பண்ண முடியுது. அது எப்படின்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஐ எம் யூசிங் அ பீஸ் ஆஃப் டெக்னாலஜி கால் டிராகன் டிக்டேட். ஒரு டெக்னாலஜி டிராகன் டிக்டேட்ங்கிற ஒரு டெக்னாலஜியை நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஸ்பீக் அண்ட் த வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் மை ஸ்கிரீன் அண்ட் தென் ஐ கேன் print them out. அப்ப என்ன சொல்றாங்க, டிராகன் டிக்டேட்டுங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் என்ன பேசுறேனோ அது ஸ்கிரீன்ல வந்து டைப் ஆகி வந்துருது. அது என் வாழ்க்கையை கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துறேன். அது என் வாழ்க்கையை கொஞ்சம் ஈஸி ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் டு மீ. முன்னாடி இருந்த என்னால டைப் பண்ணாம இருந்த சமயமும் இப்போ உள்ளது கம்பேர் பண்ணச்சுல எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. இட்ஸ் மேட் மீ அச்சீவ் திங்ஸ் ஐ ஒன்லி ட்ரீம்ட் ஆஃப். என்னால அச்சீவ் பண்ண முடியாத திங்ஸை என்னால அச்சீவ் பண்ண முடியும். கனவு கண்டதெல்லாம் நான் இப்ப அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிசா வந்து சொல்றாங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம், முன்னாடி உள்ள பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க, was concerned about people with disability and along with his team develop lightweight prosthetics. Prosthetics artificial body parts நீட்டு அர்த்தம். From space age material to enable disabled children to walk easily. முன்னாடி பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து மக்கள் டிசபிள்னான பீப்புளை பத்தி ரொம்ப கருணை வச்சிருந்தாரு. அப்ப அவரு வந்து என்ன உருவாக்குனாரு, ப்ரோஸ்தட்டிக்ஸ், லைட் வெயிட்டான ப்ரோஸ்தட்டிக்ஸ், குறைந்த எடையுடைய ஒரு ஆர்டிபிஷியலான கால் போச்சுன்னா ஆர்டிபிஷியலான லெக் மாட்டுவாங்கல்ல, அப்ப அது மாதிரி உருவாக்கி ஏன் உருவாக்குனாரு, நடக்க முடியாத பிள்ளைங்களுக்கு நடக்கிறதுக்காண்டி அப்படிங்கிறது உருவாக்குனாரு. I used to have a teacher. She passed away now, and one day she said to me, "You are going to do your Max GCSE. GCSE னா General Certificate of Secondary Education." அப்போ அவ சொல்ற, முன்னாடி எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப இறந்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "உன்னால மேக்ஸ் ஜிசிஎஸ்சிய ஒரு நாள் நீ செய்ய போற" அப்படின்னு சொல்றாங்க. ஜிசிஎஸ்சி ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஐ செட் அப் சொல்றாங்க. நோ ஐ எம் நாட், டோன்ட் பி சில்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில்லின்னா ஃபூலிஷ்னு அர்த்தம். எப்படி என்னால செய்ய முடியும், முட்டாள்தனமா இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஐ டிடன்ட் திங்க் ஐ குட் டூ எனிதிங் லைக் தட். நான் வந்து நினைக்கவே இல்லை என்னால அப்படி ஒரு விஷயத்த வந்து என்னால செய்ய முடியாது சொல்றா. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. எனக்கு வந்து ஸ்டடி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா நான் வந்து மத்தவங்கள வந்து சார்ந்ததாகவே இருக்க வேண்டியது இருக்கு. மத்தவங்க வந்து எனக்காண்டி கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ணி குடுக்க வேண்டியதா இருந்தது. பட் தட்ஸ் சேஞ்ச் நவ். ஐ கேன் டூ இட் மைசெல்ஃப் வித் வாய்ஸ். டிராகன் டிக்டேட்டுங்கிற டெக்னாலஜி வந்தப்புறம் அது வந்து மாற்றங்களை கொண்டு வந்து, எப்படி மாற்றங்களை கொண்டு வந்து, நான் பேசுறது வந்து ஸ்கிரீன்லயே டைப் ஆகுது. அதனால எனக்கு வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. மிச்சத்தை நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.